ஓகே கைஸ், அந்த ஏரியாவில் வந்து ஒரு டிராஃபிக்லாம் இருந்து இப்போ தான் கிளியர் ஆகி தாண்டிட்டோம் அந்த ஏரியாவை. இந்த வேலை பார்த்தீங்கன்னா டன்லப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி சும்மா எம்டியாக தான் இருக்குது உள்ள. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரீச் ஆக போகிறது அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து டிஐ டைமண்ட் செயின் ஃபேக்ட்ரி. டைமண்ட் செயின் ஃபேக்ட்ரி தாண்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வரும். இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிஐ டைமண்ட் செயின் சொல்லுவாங்க. இங்கே தான் செயின்லாம் செய்வாங்க, சைக்கிளோட செயின்ஸ். இதுவும் பல வருஷமாகவே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும் போதே 40 இயர்ஸ் 30-40 இயர்ஸ் தான் இருக்குது. ஓகே, வந்து டெலிஃபோன் அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் சிக்னல் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, இது கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனி. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோச்சார் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நிறைய டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. டேட்டா சென்டர் பூமிங் வந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கிரெயின் மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே கூட ஒரு புது டேட்டா சென்டர் தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபுல்லாகவே ஒரு 2-3 இடத்துல வந்து இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் தான். நீங்கள் பார்க்குறது HCL டெக்னாலஜிஸ், HCL டெக் ரைட் சைடில். இந்த HCL டெக்கில் வந்து மேக்ஸிமம் இந்த பிபிஓ ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஓகே, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்துட்டோம். இப்போ ரைட் சைடில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாப் வந்து இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. நல்லா கிராண்டாக உள்ள சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக்ல பார்த்தேன். பட் உள்ள நம்ம போய் இன்னும் செக் பண்ணல. உள்ளேயும் போயிட்டு நல்லா சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. உள்ளேயும் போயிட்டு நம்ம ஒரு நாள் ஒரு விளாக் எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய பேர் விளாக் எடுத்துருக்காங்க. பட் நம்மளும் முடிஞ்சால் நம்மளும் ஒரு விளாக் எடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாண்டிட்டோம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு எடுக்கிற டேட் பார்த்தீங்கன்னா December 6 December 2025 அன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது. டிராஃபிக் ஈவினிங்கில் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்தோம் அப்படின்னா இந்த ரோடு இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே இதே மாதிரி இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. மேபி எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கலாம், நிறைய புது பில்டிங்ஸ் வந்துருக்கலாம். இப்போ இந்த ஏரியா வந்து மன்னூர்பேட்டைன்னு சொல்லுவாங்க. சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ரீஜனில். பட்டு அவுட் ஆஃப் சென்னை, அதர் தான் சென்னை பார்க்குறவங்களுக்காக ஜஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மன்னூர்பேட், அம்பத்தூர் எஸ்டேட் எல்லாமே ஒரு காலத்தில் பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். நிறைய சின்ன 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 ஸ்மால் ஸ்கேல் நிறைய இருக்கும். சின்ன ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு. பட் இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. எல்லாம் வேற லொகேஷன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஸ்ரீபெரும்புதூர் அந்த மாதிரி. இப்பயும் பட் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்க தான் செய்யுது.
அதே மாதிரி அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் முன்னாடி இங்கே. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் இருக்கு. ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸ், அம்பத்தூர் க்ளோத்திங் லிமிடெட் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்னும் அம்பத்தூர் எஸ்டேட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிரிட்டானியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாப்பிங்கு. பிரிட்டானியா பழைய பிரிட்டானியான்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பிஸ்கட் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த பிஸ்கட் கம்பெனி வந்து இங்கே இருந்துச்சு ரைட் சைடில். ஸோ அதனால இந்த ஏரியா வந்து பிரிட்டானியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த ஃபேக்ட்ரி கிடையாது, அது வந்து நார்த்தில் வேற எங்கேயும் மூவ் பண்ணிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த ஏரியாவோட நேம் பிரிட்டானியா தான். இந்த ரைட் சைடில் ஒரு ஷட்டர் மாதிரி வருது பாருங்கள், ஷீட் போட்டு மறைச்சி வச்சிருக்காங்கல்ல ரைட் சைடில், இதெல்லாம் இதுதான் அந்த பிரிட்டானியாவோட கேம்பஸ். அந்த டைம்லாம் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலே அப்படியே பிஸ்கட் ஸ்மெல் அடிக்கும் ஈவினிங் டைமில். சூப்பராக இருக்கும் அப்படியே கிராஸ் பண்ணும்போது. நம்ம பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிடலாம் இல்லையா, மில்க் பிக்கிஸ், அந்த பிஸ்கட் ஸ்மெல் வந்து இந்த ஏரியா கிராஸ் பண்ணாலே அடிக்கும் வெளியிலலாம். அது ஈவினிங் டைமில் கிராஸ் பண்ணோன்னா அங்கே நிறைய சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. பட் இப்போ அந்த ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணியே 10-15 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கொரட்டூர் சிக்னல், பொன்னூர்பேட் தானோம் அப்படின்னா கொரட்டூர் சிக்னல். ஓகே, பிளாக் பார்க்குறவங்க இந்த ஏரியாவில் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு. இதேமாதிரி நிறைய பிளாக்ஸ் வந்து இனிமேல் ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி சென்னை சிட்டி ரூட்ஸ் பிளாக்ஸ் அதுவும் பண்ணுவோம். அதே மாதிரி அவுட் சைட் சென்னை லாங் ட்ரிப்ஸும் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்ட்டு. நிறைய இந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே இருக்கும். ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக பழைய மார்க்கெட் இதெல்லாம். ஓகே, கரெக்டாக ஒரு சிக்னல் வந்துட்டோம். இந்த சிக்னல் தாண்டிட்டு அப்புறமா திரும்பி வீடியோ அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ சிக்னல் வந்து நமக்கு க்ரீன் சிக்னல் வந்துச்சு. அப்படியே போவோம். சிக்னல் தாண்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் வரும். பாடி சரவணா ஸ்டோர்ஸு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் கூட பில்டிங் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், சரவணா ஸ்டோர்ஸுமே வந்து டெமாலிஷ் பண்ண போகிறதா சொன்னாங்க. பட் இது வரைக்கும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அது வந்து இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணும் போது அது கேன்சல் ஆயிருன்னு சொன்னாங்க. அது வந்து டெமாலிஷ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் ரோடு எக்ஸ்டென்ஷனே வந்து எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. எதையும் பண்ணுறப்ப அது டெமாலிஷ் பண்ணுவாங்களா என்னவோ. ஓகே, இந்த மாதிரி நல்ல இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஃபேமிலியாக ட்ரைவ் பண்ணி போகிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா இருக்கிற 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லையும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒரு 3 பேருக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாடிஸ் வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் இந்தியா ஃபேக்ட்ரி இருக்கும். அதே மாதிரி டிவிஎஸ் ஃபேக்ட்ரி இருக்கும். பண்ணுறேன்.
ஓகே, பாடி சிக்னல் தாண்டிட்டோம். இப்போ இந்த பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கேபி நகர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பெரம்பூர் எம்கேபி நகர் நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல இந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இதான் வந்து பாடி பிரிட்ஜுக்கு கீழே வந்து லெஃப்ட் எடுக்கிற ரூட். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதா வீல்ஸ் இந்தியா கம்பெனி. அந்த காலத்துல இருந்து மோர் தென் 50 இயர்ஸ் மேலே இந்த கம்பெனி இருக்கு. எனக்கு நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு, பல வருஷமா. ஓகே, இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பூ மார்க்கெட் வித்துட்டு இருப்பாங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வேணும்னா இங்க வாங்கிக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே, திரும்பவும் வீடியோ ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொளத்தூர் பிரிட்ஜு கிட்ட வந்துட்டு இருக்கோம். கொளத்தூர் பிரிட்ஜ் வந்து இந்த டைம்ல சாட்டர்டே ஈவினிங்ல இந்த மாதிரி தான் இருக்கு டிராஃபிக். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மூவிங் டிராஃபிக் தான், இதெல்லாம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக்னு சொல்லலாம். வீல்ஸ் இந்தியா ஃபேக்டரியோட இந்த பக்கம் கேட்டு லெஃப்ட்ல ஈஸ்ட் கேட். ஓகே, ஓகே, அப்படியே கொளத்தூர் இந்த இதுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம. பாடி பிரிட்ஜு டுவர்ட்ஸ் கொளத்தூர், ரெட்டேரி, அப்புறம் மாதவரம் வரைக்கும் போகிறோம். அப்படியே டிரைவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அப்படியே கூடயே வாங்க பார்த்துட்டு. இப்படிக்கா வாங்கலாம், என்ன பண்றீங்க? நேச்சுரலாவே இருக்க முடியல. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டேரி கிட்ட வந்துட்டோம். வந்து ரெட்டேரி பிரிட்ஜ் ஏற போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பட் இந்த டைமில் இது வந்து ஓகே தான். இந்த டைமில் எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும் டிராஃபிக் ஹெவியாக. இதுதான் நம்மளோட சென்னை லைஃப், ரெகுலர் லைஃப். ஏதாவது ஈவினிங் டைமில் ரஷ் டைமில் இப்போ ரஷ் ஹவர்ஸில் போகணும் வரணும்னா இந்த மாதிரி தான். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து இந்த கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற, ஓல்டு கார் பையிங் செல்லிங் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கும். ஓல்டு கார் பையிங் செல்லிங் ஏஜென்சிஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இந்த இடத்துல.
நீங்கள் ஓல்டு கார்ஸ் யாரும் யூஸ்டு கார்ஸ் வாங்குற ஐடியா இருந்ததுன்னா இங்கே வந்து கூட செக் பண்ணலாம். நீங்கள் நிறைய இருக்கும். இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்ஸ் இந்த பிரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாவே டிராஃபிக்லாம் வந்து கம்மியாகிடும் நமக்கு. இது மெட்ரோ பிரிட்ஜு அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இங்கே மாதவரம், ரெட்டேரி இந்த ஏரியா சைட்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது வந்து ரைட் சைடில் பார்க்குறது வந்து மெட்ரோ பிரிட்ஜு. ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேபி ஒரு நெக்ஸ்ட் இயர் டைம்லலாம் இங்கே மெட்ரோ ரன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் ரெட்டேரி பிரிட்ஜு. ரெட்டேரின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இந்த பக்கம் ஒரு ஏரி இருக்கும், அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்கும், 2 ஏரி. அதனால தான் ரெட்டேரின்னு பேர் அதுக்கு, இந்த ஏரியாவுக்கு. முன்னாடிலாம் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்கும் இந்த ஏரியா. பட் இப்போ ரொம்ப பயங்கர டெவலப்டாக போயிடுச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு, தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒன்று. எப்போ மெட்ரோ வந்து இருந்துனாங்களோ அப்போ இருந்தே பயங்கரமான பூமி இந்த ஏரியா. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு எல்லாமே வந்துருச்சுங்க. ஜியோ மார்ட்டு, அதே மாதிரி டி மார்ட்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இல்லை, பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. பட் ஷாப்பிங் மார்ட்ஸ் இருக்குது, டி மார்ட்டு இந்த மாதிரி, ஜியோ மார்ட் இந்த மாதிரி. மால் மட்டும் இன்னும் இந்த ஏரியாவில் இன்னும் வரல. லைட்டாக ட்ரெஸ்ஸில் தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்போ இந்த மாதிரி விளாக் பண்ண ஆரம்பித்தாலும் ஏதாச்சும் லைட்டாக தூருது ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா தான். ஆக்சுவலாக ரெயினில் ட்ரைவ் பண்ணுறதும் ஒரு நல்லதாக இருக்கும், பொறுமையாக அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது. ஏன்னா நம்ம இப்போ அந்த மாதிரி சீசனில் இருக்கோம். பாருங்க, லெஃப்ட்ல மெரிடியன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் போர்டு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வரிசையாக இருக்கும். பெரிய பெரிய செயின் ஆஃப் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் நிறைய இங்கே. ஸோ இந்த ஏரியாவில் யாரெல்லாம் இருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சால் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹாஸ்பிட்டலாக. ஏதோ பஸ் ஒன்று நின்றுட்டுருக்கு, என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப டேமேஜாக இருக்குது பஸ்ஸு. ஏதோ டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த பஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, மாதவரம் சிக்னல் தாண்டிட்டு நாங்கள் வந்து திரும்ப வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். வரைக்கும் பாஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபுல் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்காக இருக்குங்க. கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பி ஸ்டாப். ஓகே, இப்போ வந்து இந்த ரைட்டில் பிரிட்ஜ் மேலே ஏறணும் அப்படின்னா நம்ம வந்து மணலி அந்த சைடு போயிடுவோம். நம்ம லெஃப்டில் கீழே இறங்கி போனோம் அப்படின்னா நம்ம ரைட் எடுத்து மாதவரம், அப்புறம் வந்து எம்கேபி நகர் அந்த ஏரியாக்கெலாம் போகலாம். கொடுங்கையூர் அந்த ஏரியா ரைட்டோட அப்படின்னா. ஸோ பார்ப்போம் இப்போ. சரி, ஆரம்பிச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து மாதவரம் ஜங்ஷன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பயங்கர டிராஃபிக் அங்கேருந்து. அதான் மாதவரம் ஜங்ஷன் ஜஸ்ட் என்ட்ரு ஆகிறோம். டிராஃபிக்லாம் வந்து பொறுமையாக கிராஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வள்ளி பவன் ஹோட்டல் இருக்கும். ஆல்ரெடி இங்கே இருக்கவங்கலாம் தெரிஞ்சிருக்கோம், வள்ளி பவன் வெஜ் ஹோட்டல். நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. நான் கூட இங்கே சாப்பிட்ருக்கேன்.
கொஞ்சம் பட்ஜெட் ஹோட்டல் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, திரும்பவும் இது இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணிட்டு அப்புறமா திரும்ப ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ பாஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மாதவரம் சிக்னல் தாண்டிட்டோம். தாண்டிட்டு இப்போ வந்து டுவர்ட்ஸ் எம்கேபி நகர் போயிட்டு இருக்கோம். அப்போ அப்படியே நேராக போனால் கொடுங்கையூர், ஷர்மா நகர்லாம் தாண்டி அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா எம்கேபி நகர் வந்துடும் சிக்னலில். அப்படியே லைட்டாக ட்ரிஸ்ல் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப ஹெவி ரெயின்னு சொல்ல முடியாது, பட் லைட்டாக. டிமார்ட் இந்த இடத்துல புதுசாக பண்ணாங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பண்ணாங்க. இங்கே யாராவது இருக்கீங்கன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கூட ஒரு நாள் இங்கே வரலான்னு இருக்கோம். அதை வந்து நாங்களும் vlog எடுத்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு பாருங்கள். Issued in public interest by the Department of Financial Services, Ministry of Finance, Government of India, in partnership with Punjab National Bank. The media impact of all. இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். Galaxy மாவட்டத்தில் for more details visit www.galaxyhealth.com. Galaxy Health Insurance in general உங்கள் தேவையில். ஹுண்டாய் கம்பெனிங்க. இங்க ரைட் சைடுல வந்து ஹுண்டாய் கம்பெனி இருக்கு. கார் கம்பெனிஸ் வந்து இப்போ புதுசா இது ஆக்சுவலா வந்திருக்கு. முன்னாடிலாம் இந்த கார் கம்பெனி கிடையாது. பட் இப்போ வந்து இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே, ஹுண்டாய் ஷோரூம். எத்தனை பேர் ஹுண்டாய் கார்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பஸ் போகுதுன்னு பாருங்க. இந்த 21 எக்ஸ் மூலக்கடை தான். இப்போ டுவர்ட்ஸ் நான் மூலக்கடை தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவி பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இவி பஸ்ஸஸ் வந்து ஃபுல்லாகவே நிறைய இவி பஸ்ஸஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இவி வெஹிக்கிள்ஸ் பெனிட்ரேஷன் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. முன்னாடி ஒரு கார் கூட போயிருப்பாங்க, எல்ஜி கோமெட் குட்டி கார். ஆமாம், குட்டி எலக்ட்ரிக் கார் ஒன்று போயிட்டுருக்கு. வீடியோ பார்க்குறவங்களில் எத்தனை பேர் இவி கார் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் இவி கார் வந்து வாங்கலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வேறு காரை எக்ஸ்சேஞ்ச் மாற்றலான்ட்டு இருக்கோம். பார்க்கலாம், என்ன காரணம் டிசைட் பண்ணலை. நல்ல காராக இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். வேறு இங்கே மேக்ஸிமம் நிறைய ஆட்டோஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த ஏரியா வந்துட்டாலே நிறைய பேர் ஆட்டோ யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ஆட்டோஸ் பார்க்கலாம் இங்கே. ஆமாம், ஆமாம். இப்போ இந்த ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு சர்ச், அப்புறம் வந்து காலேஜு, ஸ்கூலு எல்லாமே இருக்கும் இங்கே. இது ஒரு பெரிய காம்பவுண்ட் இது.
செயின்ட் ஆன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆனஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆனஸ் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் வந்து அந்த பக்கம் ரைட் சைடில் வரும். எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கு, ஃபுல்லாக எல்லாமே இருக்கு. செயின்ட் ஆனிஸ் இதுவும் ரொம்ப வருஷமா இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி இருந்துச்சு இந்த ஸ்கூல் இருந்தீங்கன்னா எந்த சொல்றா நீங்க இந்த ஸ்கூல் வந்து அங்க அதிகமா இருக்கு, ரோடெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்க மாதிரி இருக்கு. பட் இவளோட தூரம் அந்த டைம்ல ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரோடு அந்த அளவுக்கு இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ரோடமா இருக்கு. இது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இப்ப நம்ம வந்து இதான் பிரிட்ஜு. இதான் மூலக்கடை பிரிட்ஜ். பிரிட்ஜ் ஏறி இறங்கினா சர்மா நகர் போயிடும். சர்மா நகர் அப்புறம் பாரதி நகர் எல்லாமே வரும். ஆமா, சர்மா நகர், எம்கேபி நகர, பாரதி நகர்னு சொல்லுவாங்க, எம்கே நகர்னு சொல்லுவாங்க. ரைட்ல போனா மூலக்கடை வரும். இதே மூலக்கடை தான். ரைட்ல வந்து போனா பெரம்பூர் வரும். சவுண்டா பேசுங்க, கேட்காது. பாத்தீங்களா இங்கெல்லாம் நிறைய மழை, நல்லா மழை பெஞ்சிருக்கு. ரோடெல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் டிராபிக் இல்லாம இருக்கு. ஆமா, நார்மலா இந்த ஏரியால பயங்கர டிராபிக்கா இருக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியா தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இப்ப அங்க ஃப்ரீயா இருக்கும், அங்க டிராபிக் ஹெவியா இருக்குது, இங்க வந்து ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கு அப்படியே எப்படி இங்க மழைன்றதுனால அந்த டிராபிக் இல்லாம இருக்கு போல. நிறைய பேர் வெளியே வராம இருக்காங்களா இன்னும். யாரெல்லாம் வீடியோ வந்து இந்த சர்மா நகர், மூலக்கடை, பெரம்பூர் இந்த ஏரியால இருந்து பாக்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அத நம்ம வந்துட்டோம் சர்மா நகர் கிட்ட. இருக்கஞ்சேரி, ஆக்சுவலா இருக்கஞ்சேரி இந்த பக்கம் ரைட்ல சர்மா நகர். சர்மா நகர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து எம்கேபி நகர் போய் ரீச் ஆயிடுவோம், நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு. இப்போ டிசம்பர்ன்றதுனால ஐயப்ப சாமிக்கு எல்லாரும் மாலை போட்டுருவாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க பார்த்தாலும் ஒரே இந்த ஐயப்ப சாமி மாலை போட்டு அதுக்கு ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. வந்தாலே ஒரு பக்கம் இந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐயப்ப சாமி மாலை அதெல்லாம் போட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் நல்லா இருப்பாங்க ஜாலியா. இன்னொரு பக்கம் கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து கிறிஸ்மஸ்க்காக ஃபுல் மந்த்துமே வந்து ஆமா கேரல்ஸ் வர்றது, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, அப்புறம் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மந்த்துமே வந்து ஒரு முக்கியமான மந்த்து கிறிஸ்டியன்ஸ்க்கு. அதே மாதிரி கிளைமேட்டுமே நம்மலாம் வந்து ஹாட்டான ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சில்லான கிளைமேட் வரும்போது நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் கொஞ்சம் வருஷமா வந்து மழையும் சேர்த்து வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுது. பட் இருந்தாலும் ஓகே, 1 வீக் 2 வீக் மழை, அதுக்கப்புறம் நம்ம மினி சீசன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சீசன் பிடிக்கும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தான் சீசன் பிடிக்கும், நல்லா குளிரா.
நார்மலாகவே இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஸான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பாப்புலேஷன் கொஞ்சம் ஹெவியான ஏரியா தான். மற்ற சவுத் சென்னை அந்த மாதிரி இருக்காது. நார்த் சென்னை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நல்லா டென்ஸான ஏரியா, நல்லா நிறைய பாப்புலேஷன் இருப்பாங்க. நல்லா உழைக்கும் மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய பகுதி இது. ஸோ எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸும் இருப்பாங்க, உழைக்கும் மக்களும் இருப்பாங்க. உழைக்கும் மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஜஸ்ட்டு ஒரு 50 rupees இருந்தாலும் சாப்பிட்றலாம். ஓகேவா, 20 rupees இருந்தாலுமே இங்கே வந்து ஃபுட்டு கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே தேவையான எல்லாத்துக்குமான எல்லாமே இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த ஏரியாலாம். ஓகே, அப்படியே இப்போ வந்து அம்பேத்கர் காலேஜ் சிக்னல் வந்துட்டோம். இந்த லெஃப்ட் எடுத்து அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எம்கேபி நகர் ஏரியா வந்துடும். திரும்பவும் டிராபிக் வந்துச்சு. ஆமா, பரவாயில்ல, நார்மலா இருக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு டிராபிக். ஓகே, சிக்னல் வந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. சிக்னல் போட்டாங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க அப்படியே ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணுவோம். ஆரம்பிச்சிட்டானுங்க, பசிக்குதுங்க. ஓகே, அப்படியே லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் எம்கேபி நகர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் தான், இந்த சிக்னல் தான் நம்மளோட லாஸ்ட் சிக்னல். இதுக்கப்புறம் சிக்னலே கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகும்போது எம்கேபி நகர் தான். நம்ம ரீச் ஆயிடலாம் ப்ளீஸ். ஆமாம், இங்கே வந்தீங்கனாலே நிறைய இந்த ஆட்டோ, ஷேர் ஆட்டோ இவங்கலாம் நிறைய இருப்பாங்க. ஏன்னா நிறைய உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஆட்டோ, ஷேர் ஆட்டோ. அதேமாதிரி ஆட்டோ டிரைவர்ஸுமே இங்கே சென்னை சிட்டியில் இருக்க பாதிக்கு மேலே ஆட்டோ டிரைவர்ஸ் இங்கே தான் வீடு. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நல்லாயிருக்கும், ஒரே ஜாலியாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து ஒருவேளை சவுத் சென்னையோ இல்லை வந்து அண்ணா நகர், நுளம்பூர் அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கிறீங்க, அடையாளங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஓகே, இங்கே இருக்கிறவங்களோட வாழ்க்கை முறை இதுதான், அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஆமாம், அப்படியே ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்மளோட ஏரியா வந்துடும். ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து இதோட நம்மளோட vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை மோக்ஷித், கமெண்ட் சப்ஸ்கிரைப் சொல்லியிருப்பா. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் காய்ஸ். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் காய்ஸ், தேங்க்யூ.